வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் எப்படியாக கிபியோனியர் யோசுவாவையும் இஸ்ரவேலையும் வஞ்சித்தார்கள் என்றும், ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரவேலரும் யோசுவாவும் எப்படி உண்மையாயிருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். ஆயி பட்டணத்தை அவர்கள் வெற்றி கொண்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எல்லா கானானிய ராஜாக்களும் பயந்து ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் கிபியோனிய மக்களோ யோசுவாவிடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் வந்து தந்திரமான ஒரு யோசனையை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாற்றினார்கள். அதாவது தூர தேசத்திலிருந்து அவர்கள் வந்ததாக சொல்லி இஸ்ரவேலரோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். 11ஆம் வசனத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் என்று வாசிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் காண்பித்த பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் பார்த்தபோது ஏமாந்து போனார்கள். அது மாத்திரமல்லாமல் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது இந்த கிபியோனியர்கள் காண்பித்த இந்த பழைய பதார்த்தங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் உண்மையைதான் சொல்லுகிறார்கள் என்று நினைத்தார்கள். கர்த்தரிடத்திலோ விசாரிக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, அவர்களோடே உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் இஸ்ரவேலர் கேள்விப்பட்டார்கள். இதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டோம் என்று புரிந்து கொண்டு மிகவும் வருத்தமடைந்தார்கள். ஆனால் 18ஆம் வசனம் சொல்லுகின்றது, தேவனாகிய கர்த்தரின் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரை சங்காரம் பண்ணவில்லை என்று பார்க்கின்றோம். 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில், அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையின் நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 26ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம், அப்படியே யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் கிபியோனியரை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, இன்றைக்கு நாம் வாழும் உலகத்திலும் அநேக ஏமாற்றுக்காரர்களும் தந்திரக்காரர்களும் அநேக மனிதர்களுடைய பணத்தை திருடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய வேலையை செய்ய மற்றவர்களை ஏமாற்றுகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். 101ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவேதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு சொன்னார், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று பார்க்கின்றோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 5-6ஆம் வசனத்தில், அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நண்பர்களே, இப்படிப்பட்ட பொய்யர்கள் இருக்கும் உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நிச்சயமாக
ஏமாற்றுகிறவர்களையும் பொய் பேசுகிறவர்களையும் நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. எரேமியா 9:9 வாசிக்கிறோம், இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ, இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா 9 நாம் பார்க்கும் நல்ல செய்தி என்னவென்றால், யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிபியோனியரை போல நடந்து கொள்ளவில்லை. கிபியோனியரோடு அவர்கள் செய்த அந்த உடன்படிக்கைக்கு யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் உண்மையுள்ளவர்களாய் கடைசி வரைக்கும் இருக்கிறார்கள். நண்பர்களே, விசுவாசிகள் எப்பொழுதும் தாங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறார்கள். பொய் சொல்லவோ மற்றவர்களை வஞ்சிக்கவோ அவர்கள் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையை எதிர்த்து நிற்கிறார்கள், அதை மேற்கொள்ளுகிறார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.